அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோவடிகள். இவர் சேர மரபினை சார்ந்தவர். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு அ புலவர். இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆ இயற்றிய சிலப்பதிகாரம் என்பது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒரு நூலாக, ஒரு இலக்கியமாக திகழ்கிறது. இந்த நூல் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் இது ஆ பெயர் வைத்து போற்றப்படுகின்றன. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இதற்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்களாக வழங்கக்கூடியது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரமும், மணிமேகலையும். சிலப்பதிகாரமும், மணிமேகலையும் ஏன் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சிலப்பதிகாரத்தை னுடைய தொடர்ச்சியாக மணிமேகலையும் வருவதனால, அதனுடைய கதையினுடைய தொடர்ச்சியாக மணிமேகலை வருவதனால, இதனை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த இரட்டை காப்பியங்களான இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி இப்ப நாம ஒரு காணொளியின் வாயிலாக பார்க்கலாம் வாங்க. திங்களை போற்றுதும் கொங்கு வளர்ந்தார் சின்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான். திங்களை போற்றுதும் கொங்கு வளர்ந்தார் சின்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இளங்கோவடிகள் இயற்கையை போற்றி ஒரு வாழ்த்து பாடலை இயற்றி தான் இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றத் தொடங்குறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், ஞாயிறு, மாமழை இது 3ஐயும் வாழ்த்தி தான் இந்த பாடலை துவங்குகிறாரு என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.